அது ரொம்ப மோசமான ஒரு பாவம். கடவுளுடைய கிருபையை நாம் கேலி செய்யக்கூடாது. அப்படிதான் சொல்லி ஆண்டவருடைய இலக்கத்தை நீங்கள் கேலி செய்யாதீர்கள். Praise the Lord. 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 இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இறைமகன், இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசு எனக்குள் இருக்கிறார், எந்த பயமும் இல்லை. ஆமென். Praise the Lord. நாம் ஒரு பாட்டு பரிசுத்தமாக வாழ்வது எப்படி என்று பேசி ஓடலையா சொல்லலாம். ஏசி இங்கிலீஷ் நம்ம ஏசி எத்தனை பேருக்கு பரிசுத்தமா வாழணும்னு ஆசையா இருக்கு? யாரு எல்லாரும் சிஸ்டர் கோயில் பக்கத்துல வேளாண் இருக்கிறாங்க. வேற வழி இல்லாம அந்த உட்கார்ந்து இருக்கலாம். புரியுதுங்களா? கேள்வி கேட்டோம்னா கேள்விக்கே பதில் ஆகணும். ஒரு சிலருக்கு பாவத்தை குறிச்சு அக்கறையே இல்லாம, பாவத்தை விட்டு வெளியிடறதுக்கு நாட்டமே இல்லாம என்ன பண்ணணும்? காலையிலே சொன்னோம், விசத்தா எங்க போகணும் தியானிக்கணும். சீரியஸா சொல்றேன், பாவத்தை பற்றி பயம் இல்லாமல் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருக்கிறோம், பாவத்துக்கு ஆசையா இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணணும்? மரணத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். நடுத்தெருவையை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். கடவுளுடைய பாடுகளை குறித்து தியானிக்க வேண்டும். கேட்டா முதல் ரெண்டு நமக்கு பயத்தை உண்டாகும். நீங்க ஒரு சில தியானத்துக்கு போனீங்கன்னா எதை படி பேசுவாங்க? அவன் செஞ்சா சாபம், நல்லதுக்கு போக அப்படிங்கிறது மனமாரமா மாறலையா? வாய்க்காது அங்கவே ஐயோ விட்டுன்னு சொல்லிட்டு போய் பாவம் செஞ்சு அவன் பாவத்திலிருந்து வெளியே வருது மனசே நம்ம இருந்தது என்ன பண்ணலாம்? மரணத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம், நடுத்தெருவை குறித்து தியானிக்கலாம், நரகத்தை குறித்து தியானிக்கலாம். எத்தனை பேர் நரகத்தை குறித்து தியானம் பண்ணிருக்கீங்க? நரகத்தை குறித்து ரொம்ப நல்லது. நரகத்தை குறித்து தியானிப்பது ரொம்ப நல்லது. புனிதர்களும் தியானம் பண்ணணும். புரியுதுங்களா? நீங்க புரியுத இந்த லயலா இக்னேஷியஸ் ஆஃப் லயலா அவருடைய புத்தகம் கொஞ்சம் நரகத்தை பற்றி பயங்கரமா இருக்கிறார். அன்றைக்கான ஒரு புத்தகம் தமிழ்ல படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. அதுல நரகத்தை குறித்து, மரணத்தை குறித்து, மரணத்துக்கு எப்படி ஆயத்தமாகணும், அந்த மாதிரிலாம் பயங்கரமான அதை படிச்சா ஆட்டோமேட்டிக்கா பாவத்தோடு வெளியில வருது ஒரு மனசு வரும். அது ஒரு வகையான தயாரிப்பு. இன்னொரு தயாரிப்பு கடவுளுடைய பாடல்களை தியானிப்பது. அவருடைய அன்பை நினைக்கும் பொழுது நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்பொழுது நமக்கு பாவத்தின் மேல் ஒரு வெறுப்பு உண்டாகும். இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், பாவம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறான், மீண்டும் மீண்டும் பாவத்துல விழுந்து. எத்தனை பேர் பாவம் செய்யக்கூடாது பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், விழுந்துட்டு 30 பேர் இப்படிதான் இருக்கு. அப்படி இருந்தீங்கன்னா ஒரு நாள் வெளியே வர முடியாது. நான் சொல்றது புரியுதா? பாவத்துல விழுந்துடக்கூடாது நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பாவத்துல விழுந்துருவீங்க. அதனால எப்படியாவது பாவத்தை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு பயங்கரமா யோசிக்க கூடாது. நான் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா அதான் உண்மை. எல்லாமே வித்தியாசமா இருக்கு இல்லையா? மற்றவங்க சொல்றது நாங்க சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? ஆனா இறை வார்த்தையில ஒத்து போதப்போ இல்லையா? நான் ஒரு 8-9 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பாவத்திற்கு வெளிவர முடியாமல் இதுல 1 வாரமாக அழுது படுத்துட்டோம். நான் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, பல விதமான தியானங்களுக்கு சென்றேன், பாவத்துக்கு வெளியே வர முடியல. 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு தியானம், வெளிநாட்டுல இருந்து வந்து போயிட்டு இருந்தோம், ஒன்றும் வெளியே வர முடியல. 3 நாள் 4 நாள் ஒரு முறை பாவ சங்கம் செஞ்சு கொடுக்க ஒன்றும் முடியல. மணிக்கணக்கா பயிர் படித்தேன், ஜெபமாலோசனை எல்லாம் பண்ணி பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. எடுத்து போய் வந்து அழுது கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு 1 வாரமாக அழுது தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்க உள்ளத்திலே ஒரு குரல் கேட்டது. அந்த
குரல் சொன்ன வார்த்தை இதுதான். பாவத்தை குறித்து கவலைப்படாமல் என் மகனை பார்த்து பேசுறது. எனக்கு இருந்த கன்ஃபியூஷன்ல இது ஏதோ சாத்தானா பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு, ஏன் அப்படி நினைச்சேன்னா, மாதாவா இருந்தா பாவத்தை குறித்து கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்படி மாதாவாக இருக்க முடியாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து நாமத்துல அப்பாவுக்கு சாத்தானேன்னு சொல்லி மைண்டிங் போயிருக்கும். மாதா பாவத்தை குறித்து கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்களா? எல்லாம் முடிச்சு போகுது சொல்லுவாங்களா? நான் அப்படிதான் நினைச்சேன். ஓகேங்களா? ஒரு வாரம் கழிச்சு ஆவியானவர் அதே வார்த்தையை சொன்னார். பாவத்தை குறித்து கவலைப்படுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியுது. என்ன ஆண்டவரே, பாவத்துல விடுற நம்ம மக்களுக்கு இறை வார்த்தையை அறிவிக்கிற நானே பாவத்துல விடுறேன், பாவத்தை குறித்து கவலைப்படாத எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. அப்பதான் கடவுள் ஆதாமுடைய ஏவாளுடைய வாழ்க்கையை தியானிக்க சொன்னாங்க. ஏவாள் என்ன பண்ணாங்க? விளக்கப்பட்ட அந்த மரத்தின் மேல கொஞ்சம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, நான் அதை சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, கொடுத்தா நான் செத்து போயிடுவேன், சாப்பிட்டா செத்து போயிடுவேன். இப்படி சொல்லும் பொழுது நாம் எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? எதை செய்யக்கூடாது அதை தியானித்துட்டு இருக்கோம் இல்லையா? நீங்க பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பாவத்துல விழுந்துருக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது எதை தியானிக்கிறோம்? பாவத்தை தியானிக்கிறோம். எதை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை செய்வோம். கரெக்டா? நம்ம நினைக்காத ஒன்று செய்ய முடியுமா? நினைக்காத ஒன்று யாரும் எதுவும் செய்ய போறது. நம்ம செய்வதற்கு முன்பாக முதல்ல நம்ம சிந்தனையில அதை யோசிக்கிறோம், முடிவெடுக்கிறோம், அதுக்கப்புறம் தான் போய் நம்ம அந்த காரியத்தை செய்கிறோம். அப்போ பைபிள்ல எங்க பாவத்தை குறித்து தியானிங்கன்னு சொல்லுது. தியானிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை மீண்டும் 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 நாம் யோசிப்பது. இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. உங்க போக்கஸ் எங்க இருக்குது? எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. நம்பிக்கையை தொடங்குவோரும் அதை நிறைவு செய்வதுமான இயேசு கிறிஸ்து மேல் உங்கள் கண்களை பதிய வைப்போம். யார் உங்களை கண்ணை பதிய வைக்க சொன்னார்? இயேசு கிறிஸ்து மேல் கண்களை பதிய வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது படத்துல சும்மா உட்காந்து தப்பு கிடையாது. சில நேரத்துல படத்துக்கு மேல உட்காந்து தியானிக்கலாம். குறிப்பாக வாக்குத்தத்தத்தை நாம் கண் முன்பாக வைக்க வேண்டும் இல்லையா? வாக்குத்தத்தத்தை நம்ம சிந்தனையில வைத்து தியானிக்க தியானிக்க அந்த வாக்குறுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். பாவத்தை தியானிக்க தியானிக்க எது நிறைவேறும்? கரெக்டா? பொறின்னு என்ன அர்த்தம்? கவலைப்படுறதுன்னு என்ன அர்த்தம்? இறை வார்த்தைக்கு முரண்பான ஒண்ண திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கிறது. பாவம் இறை வார்த்தைக்கு முரண்பான ஒண்ணா, இறை வார்த்தைக்கு ஏற்ற ஒன்றா? நம்ம எதை தியானிக்கிறோம்? பாவத்தை தியானிக்கிறோம். பாவத்தை யோசிச்சுட்டே இருக்கிறோம். என்ன அர்த்தம்? இப்போ ஒரு இறை வார்த்தையை தியானிக்கணும்னு என்ன பண்றோம்? திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நம்ம மனசுல யோசிச்சு யோசிச்சு பாக்குறோம். தோசை திருப்பி போற மாதிரி படிச்சு படிச்சு பார்க்கறோம் இல்லையா? படிக்கிறோம், யோசிக்கிறோம், செய்யணும் செய்யலையா? அப்படிதான் தியானிக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா தியானிக்கணும். இங்க வச்சு தியானிக்கணும். இருதயத்தில் வச்சு இறை வார்த்தையை தியானிப்பது நல்லது. அன்னை மரியாள் இறை வார்த்தையை சிந்தனையில தியானிக்கல, இருதயத்துல தியானிச்சான். Praise the Lord. Hallelujah. 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 யார் எல்லாம் பாவத்தை விட்டுணும் இதுவரை கஷ்டப்பட்டீங்களோ தயவு செய்து அதை செய்யாதீங்க. அதை செய்து கொண்டு இருக்கும் வரை பாவத்திலிருந்து வெளிவர முடியாது. அப்பதான் எனக்கு புரிஞ்சுதாகா, இத்தனை வருஷம் நம்ம இதுக்குதானே இவ்வளவு கஷ்டப்பட்டோம். கடைசியில நம்ம முதல்ல என்கிட்ட பேசுறது யாரு? அன்னை மரியாதை பேசினாலும் தெரியாம நான் ஏதோ ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்ட மாதிரி இருக்கேன். அப்போ தயவு செய்து யாரும் பாவத்தை மெடிடேட் பண்ணணும். நம்ம எதை மெடிடேட் பண்ணணும்? இறை வார்த்தையை, வாக்குறுதிகளை தியானிக்க வேண்டும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையை பங்கு பெறுங்கள். ஓகே, ஒரு செகண்ட். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள இந்த உலகை விட்டு விலகி ஓடி அப்படின்னா நாட்டோட ஓடின்னு அர்த்தம் கிடையாது. இந்த தீய நாட்டத்தை கொண்டு வருகிற பாவ பழக்கத்திலிருந்து நம்ம வெளியில வரணும். இறைத்தன்மையை பங்கு பெற வேண்டும். கடவுளுடைய வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றின கடவுளுடைய தன்மையை நம்ம மாறணும். என்ன பண்ணணும்?
கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய வேளாண் வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார். இந்த வாக்குறுதியை நம்ம கெட்டியா படிச்சுட்டு இருக்கும் போது இதை தியானிக்க 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 என்ன ஆகும்? அந்த வாக்குறுதியை நாம் கடைபிடிக்க ஆரம்பிப்போம். எதை நீங்கள் தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கீங்களோ அதை நம்புவீங்க. எதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் நம்புவீர்கள். கடவுள் மனுஷன் அப்பதான் படைச்சிருக்காரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, கேட்பதை குறித்து கவனமாக இருங்கள். எந்த மனநிலையில கேட்கிறது இன்னும் கவனமா இருக்கு. ஒண்ணு இல்லை, நீங்க சன் டிவி டெய்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எந்த கட்சி போட்டு போடுவீங்க? புரியுதா? எனக்கு உண்மையில அரசியல் கூட தெரியாது. இன்னொரு கட்சியுடைய டிவியை டெய்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணுவீங்க, அந்த கட்சிக்கு போடுவீங்க. ஏன்? தொடர்ந்து ஒரு காரியத்தை கேட்டே இருந்தோம்னா அதை நாம் நம்புவோம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ரோமர் 10வது அதிகாரம் 17வது இறைவாக்கு. ரோமர் 10:17. அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். எப்ப நம்பிக்கை உண்டாகும்? அறிவிப்பதை கேட்கும் பொழுது. தொடர்ந்து ஒரு கேட்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை உண்டாகும். நான் ஒரு முறை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சபையை வீடியோல பார்த்தேன். அந்த சபையுடைய பாஸ்டர் அவருடைய வீடியோல காமிக்கிறார். கார் பார்க்கிங் காமிக்கிறார். சர்ச்சுடைய கார் பார்க்கிங் காமிக்கிறார். அதுல இருக்கிறதுல விலை குறைவான கார் எது தெரியுமா? மெர்சிடஸ் பென்ஸ். அந்த பார்க்கிங்ல இருக்கிறதுலே விலை குறைவான கார் மெர்சிடஸ் பென்ஸ். குறைஞ்சது நம்ம ஊர் பணத்துக்கு 1 கோடி ரூபாய் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இருக்கிற விலை குறைவான. மற்ற எல்லாம் பென்ட்லி, ரோல்ஸ் ராய்ஸ், ஃபெராரி அந்த மாதிரி கார் தான். அவர் பெருமையா சொல்றாரு. சர்ச் மக்கள் எல்லாம் பார்க்கணும், இது பெருமையா இருக்கிறாங்க. இதுவும் சரி கிடையாது. ஆண்டவர் இந்த உலக செல்வத்தை சேர்த்து வச்சு உட்கார்ந்து சொல்லுது. இறை வார்த்தை எப்படி வேணா பயன்படுத்தணும். நீங்க உண்மையிலே நான் பெரிய செல்வந்தன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தன் ஆக முடியும் இறை வார்த்தையை கொண்டு. பேசலாம். எத்தனை பேருக்கு வியாசம் இருக்குது? இப்பதான் சொன்னேன், நினைக்காதுங்க. நிறைய பேருக்கு பணம் பணம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்? பணத்துக்கு மேல மோகம் வந்துடும். கரெக்டா? பண ஆசையே ஒரு பாவம் எதிர்பார்க்க எல்லா பாவத்துக்கும் ஆணைந்து. சரி, பணம் தப்புன்னு பைபிள் எங்கேயும் போடல. பணம் தவறு என்று போடல. பண ஆசை எல்லா பாவத்துக்கும் ஆண்கிறார். பணம் கம்மியா இருக்கும்போது பிரச்சனை கம்மி, பாவத்தை செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி. பணம் நிறைய ஆயிடுச்சுன்னா, உண்மையிலே பணம் கையில அதிகமாக இருக்கும்போது, அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது பாவம் செய்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம். கடவுளை நம்ம நம்புறது குறைஞ்சு போகுது. எதனால நமக்கு நம்பிக்கை போவோம்? இப்ப கையில ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஒரு கேன்சர், ஒரு நோய், ஆஸ்பத்திரிக்கு வந்து பணம் இல்லை. என்ன பண்ணுவோம்? டெய்லி உட்காந்து ஆண்டரை பார்த்துருந்தாலும் அன்றைய ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்க. கையில ஒரு 10 கோடி தான் என்ன பண்ணுவோம்? சென்னையில நல்லா ஆஸ்பத்திரி போய் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் வெளிநாட்டை போய் பார்த்துக்கலாம். யார் மேல நம்பிக்கை போகுது? புரியுதா? பணம் அதிகமாக அதிகமாக கடவுள் மேல் நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை குறையும், டிபெண்டன்சி குறையும். கடவுளை சார்ந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை குறையும். குறைந்த பணத்தோடு நல்லதான், நிறைய பணத்தோடு நல்லதான். ஆனா யோசிச்சு சொல்லுங்க, அப்படியே ஜெபம் பண்ணணுமா? இறை வார்த்தையை கொண்டு பெரிய பணக்காரர் ஆக முடியுமா? முடியாதா? தோபித்து 4வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை. தோபித்து 4:21. மகனே, நாம் ஏழையாகிவிட்டோம் என்று அஞ்சாதே. கடவுளுக்கு அஞ்சி பாவங்களை எல்லாம் விட்டு நன்மை செய்தார் பெரும் செல்வந்தன் ஆவான். செல்வந்தன் ஆவான்னு சொல்லல, பெரும் செல்வந்தன் ஆவான். இதை டெய்லி சொல்லிட்டா என்ன ஆகும்? செல்வந்தன் ஆகுமா மாட்டுமா? பெரும் செல்வந்தன் ஆசைப்பட்டா செய்யலாம், நல்லது கிடையாது. மறுபடியும் சொல்றேன், பணம் அளவுக்கு அதிகமாக வரும் பொழுது பாவ சந்தர்ப்பங்கள் ஜாஸ்தி. கடவுளை நாம் நம்பி இருக்கிறது குறைஞ்சு போயிடும். கடவுளை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லாமல் போயிடும். பிள்ளைங்களுக்கு ஒரு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கையில பணம் இல்லை. என்ன பண்றோம்? கடவுளே ஏதாவது வழியை காமிக்க பணம். நிறைய பணம் இருந்தா எடுத்துக்கிறோம், நோம்பலாம். இந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல போகுது.
பெருமை வருதா வரலையா? நம்ம தயவு செய்து இந்த வார்த்தையை உங்களே கடன் பிரச்சனை இருக்கும் பார்த்து ஜெபம் பண்ணணும். அவ்வளவுதான் சொல்லணும். இறை வார்த்தை வேலை செய்யும். அந்த அந்த பாஸ்டர் இந்த மாதிரி வார்த்தை தான் சொல்லி 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 மக்களுக்கு வந்து என்ன பண்றாரு, எல்லாம் பெரும் செல்வந்தர் ஆகியிருக்கிறார். நம்ம திருவள்ளூர் பக்கத்துல எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு பாஸ்டருடைய வீடியோ பார்த்தோம். அவர் ஒரு தெரு ஃபுல்லா கூட்டு போய் காமிக்கிறாரு. எல்லாம் பெரிய பெரிய அடுக்கு மாளிகைகள், பெரிய பெரிய பங்களா, இண்டிவிஜுவல் பங்களா. அப்ப இதெல்லாம் யாரும் தெரியுமான்னு கேட்கறாரு. எங்க சபைக்கு வர ஆளுங்க இங்க வர்றதுக்கு மேல எப்படி இருந்தாலும் தெரியுமான்னு கேட்டா எல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம குடிக்காரன்னு சாதாரணமா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மக்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டு வாக்குறுதிகளை அறிக்கை செய்து இப்ப பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாங்க. பிள்ளைங்களாம் டாக்டர் இன்ஜினியர் இருக்குது. நிறைய பேர் பிள்ளைங்க அமெரிக்கால படிச்சுட்டு இருக்காங்க. கடவுள் நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுத்து நம்ம அடைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அதை மாத்திரம் நிறைவான வாழ்க்கைங்கிறது வெறும் பணம் கிடையாது. பணம் மாத்திரம் வந்துதான் நிறைவாயிடுமா? கடவுள் தான் நிறைவு. முதல்ல அவர் நிறைவா இருக்கும் போது நமக்கு தேவையான விஷயம் அவரு கொடுப்பார். கடன் பிரச்சனையில இருக்கும், அதுக்காக ஜெபிக்கலாம், வெளியில வரலாம். ஆனா பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், மல்டி மில்லியன் ஆகணும்னு ஆசைப்படாது. எதுக்கு இதை சொல்றேன்னா, எதை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதை நம்புவீர்கள். இப்போ டாக்டர் ரிப்போர்ட் வருது, மோசமான ஒரு ரிப்போர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு முறை பார்த்து மறந்துடுமா, இல்லை தொடர்ந்து அந்த ரிப்போர்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முறை ரிப்போர்ட்டை பார்த்தது 3 முறை 3 பேசலையா? பேசலையா? ஆமா. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அது திரும்பி திரும்பி மனசுல நம்ம உண்மையில என்ன பண்ணிட்டு இருக்கோம், டாக்டர் ரிப்போர்ட்டை தியானித்து கொண்டு இருக்கும். ஆனா பைபிள் எதை தியானிக்க சொல்லுது? இறை வார்த்தை இல்லையா? நம்ம நேற்று பார்த்தோம் யோசுவா 1:8 இல்லையா? இறை வார்த்தையை தியானிக்கணும். ஓகே. யாக்கோபு 1:25 என்ன சொல்லுது? விடுதலை அளிக்கக்கூடிய இந்த திருச்சட்ட நூலை தொடர்ந்து கூர்ந்து கவனித்து படித்து வந்தால் அதை நீ மறந்து விடுவதில்லை, அதை பேசப்படி நீ சோ நம் இறை வார்த்தையை தொடர்ந்து கூர்ந்து கவனித்து படித்து அதை நம்ம தியானிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக நடைபெறும். அப்ப நம்ம தியானிக்க வேண்டியது எதை தியானிக்கணும்? இறை வார்த்தையை தியானிக்கணும், பாவத்தை தியானிக்க கூடாது. முதல் கண்டிஷன் எப்படியாவது இந்த பாவத்தை விட்டு வந்துடக்கூடாது, அவங்க செஞ்சிடக்கூடாது சொன்னா நம்ம எதை போக்கஸ் பண்றோம்? பாவத்தை போக்கஸ். பல வருடங்களுக்கு முன்பாக அன்னை தெரேசா உயிரோடு இருக்கும் பொழுது அன்னை தெரேசாவை அமெரிக்காவை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு விருந்தரையா கூப்பிட்டுருந்தாங்க. என்ன ஒரு மாநாடு, என்ன மாநாடுன்னா தீவிரவாதத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு மாநாடு. உலகம் எங்கும் இருந்து பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ், எல்லா துறையில் மிக சிறந்தவர்கள்லாம் கூப்பிட்டாங்க. அதில் நம்ம இந்தியாவிலிருந்து அன்னை தெரேசாவையும் அழைத்திருந்தாங்க. அப்ப அன்னை தெரேசா ஒரு விண்ணப்பம் அமைச்சிருந்தாங்க. ஜார்ஜ் புஷ் அங்க பிரசிடென்டா இருந்தார். மதர் தெரேசா சொன்னாங்க, நான் வர்றது எனக்கு பிடிச்சிருக்கு, வரேன், ஆனா அந்த டைட்டில் நீங்க மாற்றணும், மாநாட்டுடைய டைட்டில் மாத்திரம் வரேன் அப்படின்னா. புஷுக்கு பயங்கர கோபம். அவர் யார்? அவரு அமெரிக்கா பிரசிடென்ட். நான் பெரிய ஆளு, நாங்க இவ்வளவு பெரிய காரியத்தை பண்றோம், தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு. இவங்க ஒரு சாதாரண நன், அவங்க மைண்ட் அப்படிதான் இருந்தது இல்லையா? இந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த அம்மா என்ன சொல்றாங்க, அந்த மாநாட்டுடைய தலைப்பே மாற்ற சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, வர வேணாம் சொல்றாங்க. அந்த மாநாட்டுடைய தலைப்பு என்னது? தீவிரவாதத்தை ஒழிக்கிறார். ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாமா? குழந்தை மாதிரி என்ன கண்ணு மூடிட்டு நான் சொல்றது கண்ண போதும். All close your eyes. Whatever I'm saying, just meditate on your heart. In your heart. தீவிரவாதத்தை ஒழிப்போம். கண்கள் யாரும் சொல்ல வேண்டாம், எல்லாம் சொல்ல வேண்டாம். கண்களை போடுங்க. உங்களுக்கு கண்ணில் என்ன காட்சி வர்றது மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க. கண்களை மூடி உங்கள் கண்களில் என்ன காட்சி வரும், மனசுல என்ன காட்சி வருதுன்னு பாருங்க. Close your eyes and meditate and tell me what vision you are seeing. தீவிரவாதத்தை ஒழிப்போம். We will destroy the terrorism. We will destroy the terrorism.
தீவிரவாதத்தை ஒழிப்போம். கண்களை திறக்கலாம். கண்களை திறக்கலாம். என்ன காட்சி வந்தது உங்க மனசுல? சொல்லுங்க சிஸ்டர். என்ன விழுந்தது? குண்டு விழுந்ததா? வெரி குட். உங்களுக்கு சிஸ்டர் வேற இருக்காது. துப்பாக்கி தெரிஞ்சது. வெரி குட். வேற இருக்காது. ஒரே போர். பெரிய போர் நடக்குது. சொல்லுங்க சிஸ்டர். யார் அடிக்கிறாங்க? மக்களை யாரும் அடிக்கிற மாதிரி தெரியுது. வெரி குட். குழந்தை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ் சிஸ்டர். வெரி கொண்ட மிருகமா தெரியுது. குட். மக்களை எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்களா? நீங்களும் மூளை ரொம்ப யூஸ் பண்றீங்க சிஸ்டர். பின்னால யாராவது அவங்களோட குழந்தை மாதிரி திங்க் பண்ண சொன்னேன். பின்னால யாராவது? ஓகே. யாருக்கு எதுவும் வரலையா மனசுல? நிறைய மக்களுடைய கதறல் கேட்கிறது. இப்ப நான் என்ன சொல்லி உங்களை தியானிக்க சொன்னேன்? தீவிரவாதத்தை ஒழிக்க சொல்லி தியானிக்க சொன்னேன். ஆனா காட்சி என்னவா வருது? தீவிரவாதமா வருது இல்லையா? உண்மையில என்ன வந்திருக்கணும்? எங்க பார்த்தாலும் அமைதியா வந்திருக்கணும். ஆனா வர்றது எல்லாம் எதிர்மறையா வருதா வரலையா? இல்லையா? தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னு சொன்னா எங்க பார்த்தா நமக்கு காட்சி அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி மைண்ட்ல வந்திருக்கணும். ஆனா நம்ம வர காட்சியெல்லாம் எப்படி வருது? குண்டு போடுற மாதிரி, துப்பாக்கி வச்சு சொல்ற மாதிரி, மக்களை அடிச்சு நொறுக்கிற மாதிரி. ஏன்னா நம்முடைய மனது எதிர்மறையான காரியத்தை ஏற்றுக்கொள்வது. ஒரு குழந்தைய போய் நீ இதை சுவிட்சை தொடாதான் என்ன பண்ணும்? இப்ப புரியுதா? குழந்தை ஏன் கேட்க மாட்டேங்குது? அம்மா 2 அடி அடிச்சா என்ன பண்ணும்? அழுது வரும். அப்படி போனா பார்த்துட்டு மறுபடியும் போய் அங்கதான் கை விடும். கரெக்டா? அப்ப நம்ம மனதை எதிர்மறை அதான் சொல்றேன். நம்ம பாவம் செஞ்சிடக்கூடாது என்ன பண்ணுவோம்? இப்ப புரியுதா எதனால நம்ம பாவத்தை விட முடியலன்னு சொல்லிட்டு? முதல் விஷயம் நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. போயிட்டு பிரதர் பாவத்தை குறித்து கவலைப்படக்கூடாதுன்னா பாவத்தை செய்ய சொன்னாலும் அர்த்தம் கிடையாது. நல்ல ஞாபகம். அதை உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய போக்கஸ் அது பக்கமாக போகக்கூடாது. நம்மளுடைய பார்வை எதிர்பார்க்க போனோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் அவருடைய வாக்குறுதியின் மேல் போகணும். பேதுரு தண்ணியில நடந்து போனார் இல்லையா? எது வரைக்கும் நடந்து போனார்? இயேசு மேல் கண்ணை பதிய வைக்கிறதே நடந்து போனார். எப்ப கீழே விழுந்தார்? காத்து வந்ததோ கடல் வந்ததோ இயேசு கிறிஸ்து மேல கண்ணை திருப்பின உடனே அப்ப டெவிலுடைய தந்திரம் என்னது? சாத்தா என்ன பண்ணுவான்? எப்படியாவது உங்கள் சிந்தனையை இறை வார்த்தையிலிருந்து, இறை வாக்கு தத்துவத்திலிருந்து பிரச்சனை பக்கம் திருப்பதுதான் டெவிலுடைய முக்கியமான நோக்கம். சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனசுல என்ன எண்ணம் ஓடுறது கேர்ஃபுல்லா கவனிக்கணும். பாவம் செஞ்சக்கூடாது, பாவம் செஞ்சலாம் ஓடுதான். இதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லலாம்? நான் பரிசுத்தன் சொல்ல முடியுமா? அப்படின்னு ஒரு சகோதரி தலையாடலாம். நோ வே, ஜீசஸ் இஸ் த வே. ஓகேயா? நோ வேலாம் சொல்லக்கூடாது. நம்ம பரிசுத்தமா இல்லையா? பரிசுத்தமா இல்லையா? நீங்க இயேசு சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்தமாக மாற்றி இல்லையா? அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இறைவார்த்தை அப்படிதான் சொல்லுது. நீதிமான என்ன அர்த்தம் தெரியுமா? பழைய ஏற்பாடுல வேற அர்த்தம். புதிய ஏற்பாடுல பிதாவின் சன்னிதானத்தில் நிற்க தகுதி உள்ளோம். கடவுளுக்கு ஏற்புடையவராக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கு ஏற்படுத்த என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம காலையில பார்த்தோம் இல்லையா? வாக்குத்தத்தப்படி அந்த மகா பரிசுத்த தலத்தில் பிதாவுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நிற்பதுக்குள்ள தகுதியை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். சும்மா கிடையாது. நீங்க பழைய ஏற்பாடுல ஜெபிக்கும் பொழுது எங்க இருந்து மக்கள் ஜெபிச்சாங்க? சந்திப்பு கூட உடன்படிக்கைப்படிலாம் போக முடியாது. அந்த என்ட்ரன்ஸ்ல வெளிமுற்றத்துக்கு தான் ஜெபிக்க முடியும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டதனால் பிதாவின் அரியணையை அணுக தைரியமாக பிதாவின் அரியணையை அருகில் செல்லுங்கள், அருகில் செல்லுங்க, அருகில் செல்லுங்கள் பைபிள் சொல்லுங்க.
பிதா முன்னால போய் நிற்கிறதுக்கு எந்த மனிதனுக்காக எங்கேயும் உண்டா? நம்முடைய சொந்த முயற்சியால் ஒருத்தரும் போக முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பிதா முன்பாக போய் நிற்பதற்கு நாம் தகுதி பெறுகிறோம். எபிரேயர் 12:22 எபிரேயர் 12:22 சொல்றது, நாம் வந்து சேர்ந்திருக்கும் மலை வாழும் கடவுளின் ஆலயம், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்துள்ளனர். ஹீப்ரூ 12:22 எபிரேயர் 12:22. விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டோரில் தலை பெயரான கூட்டம் அங்கே திருச்சபை. அங்கே ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கும் பொழுது எங்க போய் நிக்கிறீங்க? விண்ணகத்துல நிக்கிறோம். எங்க? பிதாவின் முன்பாக இயேசு கிறிஸ்துவின் பக்கத்துல பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்து இருக்கிற இடத்துல இடத்தை ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டு மோட்சத்தில் இருக்கிற புனிதர்களோடு சேர்ந்து முத்திரைக்கு செல்வி போகாம டைரக்டா போன புனிதர்கள் எல்லாம் கூட்டலாம் நிக்குது. அதெல்லாம் அது சொல்லப்பட்டிருக்கு. நீங்க மெடிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஜெபிக்கும் போது நம்ம அங்கதான் போய் நிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. 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 கரத்தை உயர்த்தி Hallelujah. Hallelujah. Praise the Lord. நம்ம ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால பிதாவுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறது நாம் தகுதி பெறுகிறோம். நம்ம என்ன சொல்றோம்? நான் பாவி, நான் பாவி. யார் சொல்றது? பைபிள்ல அப்படி சொல்லல. இயேசு கிறிஸ்து யாரையும் அப்படி கூப்பிடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பைபிள் ஒரு ஊமையை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஒரு பரிசேயன் உள்ள போய் ஜெபிக்கிறான் இல்லையா? ஒரு பாவம் செய்த ஒரு மனிதன் வெளியில இருந்து ஜெபிக்கிறான். இந்த ஊமையை நீங்க எடுத்து படிக்கும்போது அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இல்லை நிறைய ஞாபகம் இருக்காது. தன்னை நேர்மையாளமாக காட்டிக் கொள்ள விரும்புகிற ஒருத்தனை குறிச்சு அந்த ஊமை சொல்லப்படுகிறது. அப்படி ஒருத்தன் யாரும் நான் யோகியா நினைச்சான்னா அது தப்பு, அது பெருமைக்குரிய காரியம் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இயேசு என்னுடைய பாவத்தை கழுவி விட்டார், அப்படி ரத்தத்தினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி நினைக்கும் போது பாவி நாளுக்கு கழிக்கிட வேண்டிய அவசியம். இப்ப நீங்க பாவம் செய்து பண்ண அப்புறம் பாவின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டீங்க, மன்னிக்கப்படுகிறது நம்பணும். கரெக்டா? செஞ்ச பாவத்துக்கு ரெண்டாவது முறை போய் பாவம் செய்த போய் செஞ்சீங்கன்னா பாவம், மிகப்பெரிய பாவம். மறுபடியும் சொல்றேன், ஏற்கனவே பாவ சிந்தனம் செய்த பாவத்திற்கு மறுபடியும் அதே பாவத்திற்கு போய் பாவ சிந்தனம் செய்வது மிகப்பெரிய பாவம். ஏன்? கடவுள் ரத்தத்தினால் உங்களுடைய பாவத்தை கழுவ முடியும்னு நினைக்கிறீங்க. அவநம்பிக்கையோடு செய்ய எல்லாமே பாவம். கரெக்டா? ஒரு முறை பாவ சிந்தனம் தொழில் பாவசத்தை அந்த நாம் செய்த பாவத்தை அறிக்கை செய்த பிறகு மீண்டும் போய் பாவ சிந்தனம் செய்யக்கூடாது. நீங்க திருச்சபை கொடுத்த திருவருட்சாதனத்தை நம்பல. அந்தோனியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு சகோதரர் வந்து அவருடைய பாவத்தை அறிக்கை செய்ய அவர்கிட்ட வராரு. வரப்பொழுது அடிக்கடி மறந்து போறாரு. பாவம் செஞ்சு சொல்லி பக்கத்துல வரும்போதே பாவம் மறந்து போகும். அப்போ ஒரு அந்தோனியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்தோனியோட போய் சொல்றாரு, ஐயா நான் நல்லா தயார் பண்ணிட்டு தான் வரேன், கிட்ட வரும்போது எல்லாம் மறந்து போகுது. அந்தோனியா சொல்றாரு, நீ ஒரு பேப்பர் எடுத்து எல்லா பாவத்தையும் வரிசையா எழுதிட்டு வந்து படிச்சுட்டு போதும் போ அப்படின்னு. அடுத்த நாள் அவர் என்ன பண்றாரு, 1 2 3 போட்டு எல்லா பாவத்தையும் வரிசையா எழுதி அந்த பாவம் செய்த சோமனா படிக்கிறாரு. அவர் படிக்க என்னாச்சு தெரியுமா? எதெல்லாம் படிச்சாலும் அவர் அழைக்கிட்டே வந்து கடைசியில் பேப்பர் ஒயிட் பேப்பரா வந்து எதற்கு கடவுள் அற்புத வாழ்க்கையில் செஞ்சா தெரியுமா? நாம் ஒரு பாவத்தை உண்மையிலே மனப்படுத்தி ஆண்டோட அறிக்கை செய்யும் பொழுது கடவுளுடைய நூலிலிருந்து எழுதப்படுது. அந்த கவுன்சிலிங்ல சில நேரத்தில் சில பாவத்தை கேட்க ஆண்டோட காமிக்கும் பொழுது கேட்போம், இந்த பாவத்தை நீங்க பாவம் செய்யணும் செய்யலையான்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் செய்யலன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் செஞ்சுட்ட பிறகு சொல்லுவாங்க. செய்த பிறகும் கடவுள் பாவத்தை காமிக்கிறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? மறுபடியும் அவங்க பாவம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா நம்பல,
நீங்க நம்பலன்னா அந்த பாவம் அங்கேதான் இருக்கும். எப்பொழுது உண்மையிலே மனம் வருந்தி திருவருட்சாதனத்துல பாவத்தை அறிக்கை செய்கிறீங்களோ, ஜீசஸே அதை ஞாபகம் வச்சுக்கிறது. பைபிள் என்ன சொல்றது? உன்னுடைய பாவத்தை என்னுடைய பொதுவுக்கு பின்னா நான் தூக்கி இருந்து விட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, திரும்பி அதை பார்க்க மாட்டேன், நீ பார்க்காதான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. பழைய பாவத்தை திரும்பி பார்க்கல. அதனால நான் பாவி பாவி பாவிட்டு எதை சொல்றீங்களோ அது நடக்கும். கரெக்டா? அப்ப என்ன சொல்லணும் நம்ம? நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். நான் கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள். சொல்லி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெளியே நடந்து வரும், வேற மாதிரி நடந்து வருவீங்க. பாவி பாவின்னு சொல்லி முன்னாடி தான் வருவீங்க. பிரைஸ் தி லார்ட். இது உண்மை. நீங்க தனியா உட்கார்ந்துட்டு நான் கடவுளின் மகள், நான் கடவுளுக்கு உட்கார்ந்து தியானம் பண்ணணும். ஒரு நாள் தியானம் பண்ணி பாருங்க, உங்க முகத்துல இருக்கிற பிரகாசத்தை நீங்க பார்க்க முடியும். நான் ஒரு நாள் உட்கார்ந்து அப்படிதான், நான் கடவுளின் மகன் ஒரு 5 நிமிஷம் சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு குரல் கேட்டு, இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் கடவுளுடைய மகன், நீயா வராது. பயந்து போய் நடக்கும். யார் பேசுறது? புரியுது? ஏன்? நீங்க கடவுளின் மகன் கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா உங்ககிட்ட வரும். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் ஜெபிக்கிறார். எதை குறிச்சு ஜெபிக்கிறார் தெரியுமா? எதை குறிச்சு தியானிக்கிறார் தெரியுமா? பாடல்களை குறிச்செல்லாம் தியானிக்கல. தியானத்துக்கு போறதுக்கு முன்னால தலைப்பு யார் சொல்லி அனுப்புறது? இதான் சொல்லி அனுப்புற. எதை குறிச்சு தியானிக்கணும்னு சொல்லி, இவரே அன்பார்ந்த மகன், இவரை நான் கூலிப்படுவேன், நீ என்னுடைய மகன், இதை குறித்து போய் தியானம் செய்ய சொல்லி அனுப்புற. 40 நாட்கள் நான் கடவுளின் மகன் என்ற சப்ஜெக்ட்ல தான் இயேசு கிறிஸ்து தியானிக்கிறார். பழைய ஏற்பாட்டுல மெஸ்ஸியா பற்றி என்ன சொல்லியிருக்கு எல்லாத்தையும் தியானிக்கிறார். அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டா கடவுளின் திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. பரிசுத்தாவின் வல்லமை மேலும் வலுப்பெற்றவராக வெளியில வரார். டேவிட் வந்து என்ன கொஸ்டின் கேட்கிறான்? நீ இறை மகன் என்றால், 3 முறை அதே வார்த்தை சொல்லும். நீ இறை மகன் என்றால் இதை செய், நீ இறை மகன் என்றால் இதை செய். ஏன்? நீங்க எதை நம்புறீங்களோ அதுல ஒரு சந்தேகத்தை விதைக்கிறது தேவனுடைய ஒரு வேலை. எப்பொழுது ஒரு காரியத்தை நீங்க நம்புகிறீர்களோ அதுல ஒரு கொக்கி போடுறது யாருடைய வேலை? ஒரு உண்மையை நீங்கள் நம்பும் பொழுது, ஒரு வாக்கு தத்துவத்தை நீங்க நம்பும் போது அதுக்கு எதிராக ஒரு வார்த்தையை சொல்றது சாத்தானுடைய வேலை. ஜெபம் பண்ணிருப்போம், நோய் குணமா இருக்கும். இந்த பிரதர்ஸ் ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் குணமாகல, கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். இது யார் பேசுறது? இப்போ நீங்க என்ன பண்ணணும்? அப்படியா சொன்ன, யோசித்து பார்க்கலாம். வழி திரும்ப வரணும். ஏசு நாமத்துல ஓடி போனா என்ன ஓடி போயிடும். புரியுதா? ஜீசஸ் என்ன பண்ணாரு? ஒரு அடி அதோட ஓடி போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. சரி, இந்த பாவ எண்ணங்கள் எங்க வருது? சிந்தனை தான் வருது. நான் முதலே சொன்ன, சிந்திக்காம எந்த பாவத்தையும் செய்ய முடியாது. கரெக்டா? அப்போ நம்ம சிந்தனையில என்ன ஓடுதுன்றது நம்ம கேர்ஃபுல்லா கவனிப்பது ஆல்வேஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் ஜாக்கிரதையா இருக்கு சொல்றாரு, பயப்பட வேணாம்னு சொல்றாரு. கரெக்டா? பயப்படக்கூடாது, ஆனால் விழிப்பாய் இருக்க வேண்டும். எதுல விழிப்பா இருக்கணும்? நம்முடைய சிந்தனை என்ன பண்ணிட்டு இருக்குது, எதை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம்? பிரச்சனை குறித்து யோசிச்சுட்டு இருக்கோமா? கண்ணில் பாக்குறது குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறோமா? இறை வாக்குத்தத்தத்தை நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தானுடைய வேலை, மறுபடியும் சொல்றேன், சூழ்நிலையை பார்க்க சொல்லுவான், பிரச்சனையை யோசிக்க வைப்பான். நீங்க என்ன பண்ணணும்? ஓகே, டெய்லியால உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு கண்டுபிடிக்க முடியாது, உங்களை தொட முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் செய்ய முடியும், உங்கள் சிந்தனையில் பொய்யை விதைக்க முயற்சி செய்ய முடியும். நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா விதைக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு பாவ சிந்தனை வருது, என்ன பண்ணணும்? ஆண்டவரையே காப்பாற்றணும். நிறைய கிறிஸ்தவர்கள் தான் போய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு போர் வீரனாக வாழ வைக்கிறார். புரியுதுங்களா? புரியுது? பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு அவரு? நான் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன். எதுக்கு போராடினாரு? சாப்பாட்டுக்கு போராடினாரு. ஒண்ணும் இல்ல, நம்பிக்கையை காத்துக்கொண்டேன். எதுக்காக போராடினார்? தன்னுடைய நம்பிக்கையை காத்துக் கொள்வதற்காக போராடினார். நமக்கு வர எல்லா சோதனைகளும் பிரச்சனைகளும் நம்பிக்கையினால் நீங்கள் முறியடிக்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகை, கடவுளால் பிறந்த அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது எது?
யாருடைய நம்பிக்கை? இப்ப மட்டும் என்ன கூப்பிட மாட்டேங்கிறீங்க? நம்ம நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லையா? இப்ப மட்டும் கரெக்டா என்ன நம்பிக்கை? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த உலகை ஜெயிப்பது உங்களுடைய நம்பிக்கை இல்லையா? அப்போ உங்களுடைய போராட்டம் எதற்கு எதிரான போராட்டம்? நம்பிக்கைக்கு எதிரான போராட்டம். ஒரு பாவ சிந்தனை வருது, உடனே ஐயோ மறுபடியும் வந்துருச்சான்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஒரு போர்ல ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எது ரொம்ப ரொம்ப முக்கியம்? உடல் வலிமையை விட மன வலிமை மிக மிக அவசியம். ஒரு ஆள் நல்லா 6 அடி 7 அடி அகலமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், அது உள்ள பயந்துட்டு இருந்தாருன்னா அவரோட ஒல்லியா இருக்கலாம், அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டா? கோலியாத்தை விட ஓகே அதை கரெக்ட் பண்ணணும். நம்ம இதுக்கு வரலாம். ஸோ சண்டையில ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒன்று மன வலிமை இல்லையா? ஒரு பிரச்சனை வரும்போது ஓ எங்கிட்டே வர யாரை நான் காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐயோ மறுபடியும் பிரச்சனையா நினைக்கிறீங்க? எப்படி நினைக்கிறீங்க? உண்மையில சொல்லுங்க. ஏன்டா இது மறுபடியும் இதே பிரச்சனையா? இப்படி நினைக்கிற வரைக்கும் பிரச்சனை மறுபடியும் வரையும் நீங்க கீழே விட்டு போவீங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, டைம் கம்மியா இருக்கு. ஓகே பார்ப்போம். சரி, நீங்க சண்டையிடவில்லை என்றால், போராடவில்லை என்றால் வெற்றியான கிறிஸ்து வாழ்க்கையை வாழ முடியும். நான் மறுபடியும் சொன்னேன், யூ ஹேவ் டு ஃபைட். பிரதர் நீங்க எடுத்தாங்க விசுவாசம் எடுக்கும்போது நீங்கள் போராட வேண்டும். யாருக்கு எதிராக போராடணும்? நீங்க மனிதனுக்கு எதிராக போராடினீங்கன்னா சாத்தானுக்கு எதிராக போராட முடியாது. எழுதிக்கோங்க. யார் யாரெல்லாம் மற்றவர்களோட மனிதர்களோடு சண்டை போடுறீங்களோ உங்களால சாத்தானுக்கு சண்டை போட முடியாது. ஏன்? அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பு, தயவுசெய்து இங்கிலீஷ்ல போய் அந்த வார்த்தை ஓகேங்களா? எபேசியர் 6:12 அந்த படிக்க நோட் பண்ணிக்கோங்க. ஆனா அது இங்கிலீஷ்ல படிக்கணும். தமிழ்ல மனிதரோடு மட்டும் நம்ம போராடுறது இல்லைன்னு சொல்லிக்கலாம். மனிதரோடு போராடுறது இல்லைன்னு ஆங்கிலத்துல இருக்கு. நீங்க மனிதரோட போராட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகுது? சாத்தான் ஏற்கனவே உள்ள வந்துதான் அர்த்தம். அப்படி எப்படி அவனுக்கு எதிராக நம்ம போராட முடியும்? புரியுதுங்களா? எப்பொழுது நமக்கு மனக்கசப்பு இருக்கிறதோ, மற்றவர்களோட சண்டை சச்சரவு இருக்கிறதோ, உங்களால சாத்தானுக்கு எதிராக போராட முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்பிக்கையினால் போராடக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனா நம்ம நிறைய நேரத்துக்கு சும்மா போய் ஜெபிக்கிறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்றோம்? நாம் இறை வார்த்தையை கொண்டு போராடுறவங்க என்ன பண்றோம்? போய் ஜெபம் பண்றோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ ஒண்ணு இல்லை, நீங்க ஒரு 18 வயசு பாக்ஸிங் கற்றுக் கொடுத்து ஒரு பெரிய பாக்ஸரை கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அவனை எதிர்த்து சண்டை போட்டு ஒரு பையன் ரோட்ல வரான், ஓடி வந்து டேடி காப்பாற்றணும் என்ன சொல்லுங்க? எப்படி இருக்கு? சந்தோஷப்படுறீங்களா? நீங்க ஒரு பெரிய நேஷனல் பாக்ஸிங் சாம்பியனா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அவனை ட்ரைன் பண்றீங்க. எதிர்த்தாப்புல ஒரு நோஞ்சா வந்துட்டு சண்டையை கூப்பிடுறோம், நீங்க அழுதுட்டு ஓடி வந்து நான் டேடியை காப்பாற்றணும்னா அப்போ அது சந்தோஷமா இருக்குமா? ஆம்பளைக்கு பதில் சொல்லு, லேடிஸ் நான் சண்டை வேணாம். ஆம்பளைக்கு பதில் சொல்லு, சந்தோஷமா இருக்குமா? அவமானமா இருக்கும், கோபம் இல்லையா? அப்படின்னு டேய் இதுக்கு அவர் ட்ரைனிங் கொடுக்கும் அடியா. கரெக்டா? நீங்க போய் ஜெபிக்கும் போது ஜீசஸ் இதுதான் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பேசப்போ கண்ணை கசிப்பா பாருங்க. உண்மையிலே ஜீசஸ் பிடிக்கல. மனம் வேதனை அடைகிறார். புனித போல எங்கேயாவது அவர் எழுத வர்றாங்க. அவர் விசுவாசத்தில் சண்டை போடுறாரு. நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், நம்பிக்கையை காத்து கொண்டேன். நம்பிக்கை விடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ற? போராட்டம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்ம நம்பிக்கையை காத்துக் கொள்வதற்கு போராடுவது அவசியம். ஒரு பாவ சூழ்நிலை, பயங்கரமான ஒரு டெம்டேஷன் வருது, ஐயோ எனக்கு குச்சில் போடக்கூடாது, டேய் என்கிட்டயே வந்துட்டு யார் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு உங்களுக்கு எப்போ மனசுல தைரியம் வருதோ அப்பதான் நீங்க விசுவாச போராட்டத்துல ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு பெரிய ஓகே முதலமைச்சருடைய பையன் ஒருத்தர் வராதுன்னு வச்சுக்கோங்க. ரோட்ல ஒருத்தர் ஒரு கார் அவருடைய காரை இடிச்சுப்பான். டேய் நான் யாரும் தெரியுமா நான் சொன்னா அவர் என்ன சொல்றாரு? டேய் நான் யாரும் தெரியுமான்னு கேட்பா கேட்க மாட்டாரா? குரல் எப்படி இருக்கும்? சம்பாதிக்கமா இருக்காதா? இப்ப நம்மள வந்து சாத்தா சோதிக்கிறோம், நம்ம எப்படி கேட்கிறோம்? ஐயோ இப்ப கடவுளுடைய பையன் மாதிரி கேட்கிறோமா, பயந்தாமொழி மாதிரி கேட்கிறோமா? இப்போ ஒரு சிங்கம் குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க, பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? தெரியாது. பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? சிங்கம் மாதிரி இருக்கும் இல்லையா? கழுதை குட்டி போட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? பன்னி குட்டி போட்டுச்சுன்னா கடவுள் பிள்ளையை பெற்றெடுத்தா எப்படி இருக்கும்? அது நீங்க எப்படி இருக்கிறீங்க?
அப்போ ஜீசஸ் பேசுற மாதிரி பேசணும். புரியுதுங்களா? பேசுவோம். யோசிச்சுட்டே இருங்க. அடுத்து கண்டினியூ பண்ணலாம்.